என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ரீபோர்ட்டிங் பண்ணதுக்கப்புறமா எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே என் செடியில் வந்துட்டு கிடையாது, வச்ச மாதிரியே இருக்குது, புது தளிர்கள் எதுவுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிருக்கு. நான் வந்து எப்படி ரீபோர்ட்டிங் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சாயில் மிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த செடி வந்து காமிச்சிருந்தேன். அது செடி வச்சு ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் வந்து அழகாக தளிர் வந்து அப்படி எடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து என்னுடைய செடியில் வந்து புது க்ரோத் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரோஸ் தான். ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் 2-3 கிளைகள் இருக்க மாதிரியான செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விடுறதில்ல, அந்த மொட்டுக்கள் இருந்தோ பூக்கள் பூத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விடும் பொழுது அதிலிருந்து பேக்டே ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்துட்டு இந்த ஒரு பக்கம் கிளை வந்து காஞ்சிட்டா கூட மற்ற சைடில் இருந்து இருக்கக்கூடிய கிளைகளை வச்சு நம்ம வந்து பாதுகாத்து கொண்டுட்டு வந்துட முடியும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரோஸ் வந்துட்டு கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் மிக்ஸ் தான். நம்ம எந்த மாதிரியான மண் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெல் ட்ரைண்டான ஒரு சாயில் மிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம கலவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதை பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நம்ம முக்கியமாக வந்து நோட் பண்ணக்கூடிய வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் தான். நம்ம இப்போ இருக்க நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ நீங்கள் செடிகள் வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் நல்ல ஃபுல் சன்லைட் படுற இடத்துலையே வச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒன்றும் அந்தளவுக்கு சன்லைட் வந்துட்டு அதிகமாக இல்லை, மழை வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. சன்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு க்ளவுடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பயங்கரமாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை. ஆனால் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக வாங்கி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்ததையுமே அந்த ஃபுல் சன்லைட்டில் வந்து ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறமா வைக்காமல் கொஞ்சம் நேரம் நிழல் பகுதியில் வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி வச்சுட்டு, இல்லைனா ஒரு பார்ஷியலியாக ஷேடு இருக்கும் இல்லைங்களா, பாதி கொஞ்சம் வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் நிழல் தரும், அந்த மாதிரி இடத்துலையே நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் சன்லைட் படுற இடத்துல வச்சுருங்க. நான் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரீபோர்ட் பண்ணினேன், அப்படியே வச்ச மாதிரியே தான் இருக்குது. நான் எதுவுமே மாற்றவே கிடையாது, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் என் செடியில் வந்து ப்ராப்ளம் வந்து வரலை, நல்லாவே இருக்குது. ஏன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நார்மலான ஒரு டெம்பரேச்சர்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் சன்லைட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். 6 to 7 மணி நேரம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரோஜா செடி மேலே படுற மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தாங்க. நம்ம தண்ணி கொடுக்கறது வந்து நமக்கு கரெக்டாக அளவு தெரியல அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுவோம், அதிகமாக தண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் மேலே ஈரமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு தண்ணி கொடுக்குற அளவே வந்து மாற்றி ஊற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது செடிகள் வந்துட்டு ஒன்று தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால வாடி போன மாதிரி ஆகும், அப்படி இல்லை அதிகமாக தண்ணி கொடுக்கறதுனால ரூட்டில் வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி செடிகள் வந்துட்டு இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுடும். இந்த செடிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ தண்ணி கொடுத்தே இப்போ நேற்று கொடுக்கல, முந்தா நேற்று தான் தண்ணி வந்து கொடுத்தது. ஏன்னா நேற்றெல்லாம் கொஞ்சம் வந்து தூறல் வந்து போட்டுகிட்டே இருந்தது. ஸோ சாயில் பார்த்தீங்க அப்படின்னாவே மாய்ஸ்ட் வந்துட்டு இருக்குது, பட் வந்து கொஞ்சம் ட்ரைனாகவும் இருக்குது. ரொம்ப வந்துட்டு அப்படியே சதன்னு அந்த மாதிரி இல்லாமல் ட்ரைண்டாகவும் இருக்குது சாயில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் தண்ணி மேலே இருக்க பகுதி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, அப்புறம் உள்ளே வந்து பார்த்தோம்னாலுமே தண்ணி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி கொடுக்குற அளவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த செடிகளுக்கு வந்துட்டு ஒரு 2-3 மக் வந்து ஊற்றுனீங்கனாவே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. நம்ம ஊற்றும் பொழுதே டக்குன்னு உள்ளே இறங்கிட்டே இருக்கும். நம்ம கொடுக்கும் பொழுது அதுக்கு மேலே உள்ளே அது போக முடியாமல் கொஞ்சம் அப்படி நின்று போனாவே நமக்கே தெரியும், ஓகே அந்தளவுக்கு தான் தண்ணி வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.
இன்னொன்று வந்து தண்ணி கொடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேலே இந்த ஃபாலியேஜ் மேலே வந்து தண்ணி வந்து தெளித்து விடாதீங்க. தெளித்து விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிடுது. இலைகள் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி வருது, புது தளிர்கள் எடுக்கும் போதே சுருங்கி போன மாதிரி வருது. ஸோ நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. ஸோ இலைகள் மேலே வந்து தெளித்து விடாதீங்க. நீங்கள் செடிகளை வச்சதையுமே நான் அந்த ரீபோர்ட்டிங்லேயும் நான் வந்து சொல்லியிருப்பேன், செடிகளை வந்து வச்சதையுமே நீங்கள் இலைகளை வந்து நீங்கள் எடுத்து கூட விட்டுருங்க. மொட்டுக்கள் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டான ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வந்து காலையில் மட்டும் கொடுங்க, ஈவினிங் டைம் அப்போ வந்து கொடுக்க வேண்டாம். கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே பனி வந்து அதிகமாக இருக்குது, ஈவினிங் டைம் ஆக ஆக கிளைமேட்டே வந்துட்டு ரொம்ப கூல் ஆகுது. நம்ம அந்த சமயத்தில் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி செடிகள் மேலே அட்டாக் ஆகிடுது. ஸோ நீங்கள் தண்ணி கொடுக்கறது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த 2 தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சன்லைட் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெர்டிலைசரில் தான் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தப்பு பண்ணுவோம். செடி வச்சு ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு எதுவுமே நமக்கு க்ரோத் இல்லை அப்படின்னா ஏதாவது சத்து பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசரை வந்துட்டு கடையிலேருந்து வாங்கி வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு குட்டான சாயில் மிக்ஸில் தான் நம்ம வந்து வச்சுருப்போம். ஏற்கனவே கம்போஸ்ட்டில் நிறைய போட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து செடிகளை வந்து ரோஜா செடியை வச்சுருப்போம். அதில் நீங்கள் வந்து மறுபடியும் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கும் பொழுது ஒன்று வந்துட்டு க்ரோத்தே அப்படி ஸ்டன் ஆகிடும், எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இருக்காது செடிகளில். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே சுட்டு போன மாதிரி ஆகிட்டு செடிகள் வந்துட்டு அப்படியே இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுடும். ஸோ அந்த மாதிரி ஃபர்டிலைசரை வந்து கொடுத்துட வேண்டாம். உடனே நம்ம செடிகள் வச்சு ஒரு 2 வாரம் ஆனதுக்கப்புறமா லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க. அதுவும் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்துட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்லாம் வந்து போட்டு கொஞ்சம் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு வந்து கழித்து நீங்கள் வந்து பவுடராக இருக்கக்கூடிய எந்த ஃபர்டிலைசர் வேணாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி இந்த சாயில் மிக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரோஸ் மிக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் நல்லா க்ரோத் இருக்கணும். இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்டிலைசரை வந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1.5 மந்த் வந்து கழித்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபீட் வந்து கொடுத்துக்கலாம். அதில் க்ரோத் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஏதோ மழை பெஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் சாயில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி விடணும், மண்ணை வந்து அடிக்கடி வந்து கிளறி விடணும். அதுக்கு நல்லா ஏர் சர்க்குலேஷன் போகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் சரி நீங்கள் வந்து நல்லா தண்ணி வந்து கொடுத்துக்கணும். செடிகளில் அந்த ரூட்டில் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி தண்ணி நல்லா கொடுத்துக்கோங்க. இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா இருக்குது அப்படின்னா நல்லா வந்து செடிகளில் க்ரோத் இருக்கணுங்க. 1.5 மந்த் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இருக்கணும். புது கிளைகள்லாம் வந்து நல்லா எடுத்து அதில் பூக்கள் வர ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இன்ஆர்கானிக் வந்து கொடுத்துக்கலாம் ஃபர்டிலைசர். அது வரைக்குமே நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். இதில் நம்ம நோட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடு தான். பெஸ்டிசைட் வந்து நீங்கள் செடிகளை வச்சு உடனே கொடுக்காம ஒரு 15 to 20 டேஸ் வந்து கழிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தெளித்து விடலாம். இந்த பஞ்சகவ்யம், வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வந்து நல்லாவே டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தெளித்து விடுங்க. ஸோ செடிகளில் வந்துட்டு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த 5ஐயும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே புது தளிர்கள் வந்து அழகாகவே எடுத்து வரும். நம்ம புதுசாக ஒரு செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் நம்ம க்ரோத் கொண்டுட்டு வரதுக்கு முக்கியமாக ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான கரெக்டான சன்லைட்டில் வைக்கிறது, தென் வந்து வாட்டரிங். இந்த 3 தான் வந்து நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடு எல்லாமே. ஸோ இதை வந்து 3ஐயும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஷின் பண்ணியிருந்தாங்க, எங்கள் செடியில் வந்து புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வருது, பட் வந்து பூக்களே பூக்க மாட்டேங்குது, அது என்ன காரணன்ற மாதிரி கொஷின் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. என்ன டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுடைய ஐடியா என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.